விதத்திலே கரங்களை வைத்து ஜெபித்து ஆண்டவரிடம் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து இந்த நாளில நான் எடுத்துக்கொண்ட நல்ல ஒரு டாபிக்கு, ரொம்ப ஒரு கன்ஃபர்மேஷனாக எனக்கு இருந்துச்சு. அந்த டாப்பிக்கை எடுத்துக்கும் போது ரொம்ப ஆண்டவருக்கு நான் நன்றிகளை செலுத்துறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம தியானிக்க போகிற வசனங்கள், வார்த்தைகள் எல்லாவற்றையுமே நம்ம கேட்கலாம். புதிதாக வந்தவர்கள் இந்த சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவருமே எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம். முதலாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். ஆனால் நான் 4வது வசனத்தை தான் நான் வாசிக்க போகிறேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. ஸோ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையில ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன்ல ஒளி இருந்தது. இங்க பாக்குறோம், அந்த ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது, மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. சோ ஒரு ஒளிய இந்த உலகத்துல கர்த்தர் அனுப்பினார். ஏன்னா உலகம் இருண்டா இருக்கும்போது கர்த்தர் அந்த ஒளியை அனுப்புனதுனாலதான் அந்த ஒளி, அந்த ஜீவன்ல இருந்த ஒளி நமக்குள்ள வந்து அது நமக்கு அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியா இருந்தது. 5வது வசனம் வாசிக்கிற, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ரொம்ப தெளிவான ஒரு வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. சோ அந்த ஒளி வரத்துக்கு முன்னாடியே இருள் இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு ஒளி வரத்துக்கு முன்னாடி இருள் இருந்தது. அநேகர் நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான், அநேக இடங்களில ஒரு இருள்ல இருப்போம், ஒரு சோகத்துல இருப்போம், ஒரு துயரத்துல இருப்போம், ஒரு கஷ்டத்துல இருப்போம், ஒரு துன்பத்துல இருப்போம். அது எல்லாமே ஒரு இருள் தான். ஆனா அந்த இருள் வரத்துக்கு, அந்த இருள் வந்த பிறகு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. நம்மளுடைய ஒவ்வொரு இருள்லையும் அந்த ஒளி பிரகாசிக்கணும். அது எந்த ஒளி? ஜீவனுள்ள அந்த ஒளி, இயேசு என்ற ஒளி பிரகாசிக்கும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில ஏற்படுகிற இருள்கள் நம்ம விட்டு நீங்குவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சோ ஒரு தெளிவான ஒரு வசனம். இந்த வசனத்தை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, அப்படியே இந்த வசனத்தை வைத்து நான் இன்னைக்கு காலையில வாசிக்கும் போதே, என்னுடைய டிவோஷன்ல வாசிக்கும் போதே நல்ல ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். எபேசியர் 5வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 5வது அதிகாரம் 5வது அதிகாரம் 8வது வசனம். 5வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று திட்டவட்டமா கர்த்தர் சொல்றார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை படிக்கும் போது இன்னைக்கு காலையில நான் நின்னுட்டேன். சோ நம்ம எத்தனை பேருக்குள்ள இந்த வெளிச்சத்தை நம்ம உபயோகப்படுத்தி இருக்கிறோம்? ஆதியிலே கர்த்தர் அந்த ஒளியை தந்தாரு. அந்த ஒளியை தரும்போது, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரத்திலே இருந்தீர்கள், அங்கேயும் நம்ம பார்த்தோம். இருள் அங்கு இருந்தது, இருளிலே வெளிச்சம் வந்த உடனே அந்த இடம் பிரகாசித்தது. இங்க பாக்குறோம், முற்காலத்திலே நீங்கள் எப்படி இருந்தீர்களா? நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், அப்போது இப்பொழுது கர்த்தருக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் சொல்லி திட்டவட்டமா கர்த்தர் சொல்றாரு. சோ இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தான் இது புரியும். மற்ற அநேகருக்கு இது புரியாது. ஏன்னாக்கா அவங்க நினைப்பாங்க, நம்ம தான் வெளிச்சத்துல இருக்கிறோமே. ஆனா வெளிச்சத்துல இருந்தாலும் ஒரு இருளுக்குள்ள இருக்கிறோம் என்பது அவங்களுக்கு புரியாம இருக்குது. ஒரு இருளுனா என்ன? ஏதாவது மனசுக்குள்ள ஒண்ணு போயிட்டே இருக்கும் பாத்தீங்களா, ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா, அதான் இருள். ஏன்னா நம்மளே போட்டு யோசிக்கிறது, நம்மளே போட்டு யோசிக்கிறது, நம்மளே போட்டு அத பாதர் பண்ணிக்கிறது, நம்மளே யோசித்து ஒரு இருளை என்ன பண்றோம், நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம வச்சுக்கிட்டு அந்த ஒளி வராதபடி நம்ம என்ன பண்றோம், இருட்டிலேயே இருந்துக்கணும். சோ அதனால்தான் மன கஷ்டங்கள், அதனால்தான் மனவேதனைகள், அதனாலதான் துக்கங்கள், துயரங்கள் ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, நமக்காக கொடுக்கப்பட்ட, இலவசமாக கொடுக்கப்பட்ட அந்த ஒளிய நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும்? முற்காலத்திலே, அதாவது முற்கால நிலையின் பார்க்கும்போது நம்பர் 1 பார்க்கலாம், அந்தகாரம் இருந்தது நம்முடைய வாழ்க்கையில. நம்பர் 1, பாவ வாழ்க்கையில இருந்தோம். பாவ வாழ்க்கையில இருக்கும் போது கண்டிப்பாக அந்த பாவ வாழ்க்கையில இருந்து வெளியே வரதுக்கு நமக்கு இஷ்டம் இருக்காது. ஏன்னா சாத்தான் நம்மள ரொம்ப கம்ஃபர்டபுளா வைப்பான்.
பாவ வாழ்க்கையில இருக்கும்போது இட்ஸ் ஓகே, திஸ் இஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், தட் இஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், இதை நீ செஞ்சுக்கோ, அதை நீ செஞ்சுக்கோ, பரவாயில்ல, எதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சாத்தான் நம்மள கம்ஃபர்டபுளா வச்சுப்பான். சோ இததான் பாவ வாழ்க்கையில் இருந்தப்போ இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வதற்கு முன்பாக பாவ இருளான வாழ்க்கையில இருந்தோம் நம்ம முற்காலத்துல. அந்த முற்காலம் தான் இங்க போட்டுக்குது. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். சோ அந்த பாவ வாழ்க்கையில இருந்தோம். ரெண்டாவது, முற்காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்னாக்கா அறியாமையில இருந்தோம். அறியாம தேவனை பற்றி உண்மையான ஞானம் இல்லாமல் சுய இச்சைப்படி வாழ்ந்தோம். தேவனை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தான் விடமாட்டான். நிறைய பேரை பாருங்க, அந்த குடியிலேயே இருப்பாங்க, நிறைய பேர் அந்த சிகரெட்லயே இருப்பாங்க, அந்த கஞ்சாலேயே இருப்பாங்க, அந்த பொய் பேசுறதுலயே இருப்பாங்க, அந்த கடன் வாங்குறதுலயே இருப்பாங்க, அந்த அந்த குழப்பத்திலேயே இருப்பாங்க, மற்றவர்களை பத்தி பேசுறதுலயே இருப்பாங்க. இதெல்லாமே ஒரு இருள், கண்டிப்பாக இருள் தான். சிலங்களுக்கு மாத்திக்கிட்டு வரவே முடியாது. சோ அறியாமையில நிறைய காரியங்களை நமக்கு தெரியாம நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவனை பற்றி உண்மையான ஞானம் இல்லாம இருந்தோம். மூன்றாவது காரியம், ஒரு இருளினுடைய அதிகாரத்துல இருந்தோம். இருளினுடைய அதிகாரம் சொல்லும் போது இருளின் ராஜ்யத்துக்குள்ளாக அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த வார்த்தைகளை, நம்ம தெரியாம இருக்கவே கூடாது. நம்ம ஒரு அடிமைகளாக இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருந்தோம். இருளின் அதிகாரத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த இருளினுடைய அதிகாரத்துக்குள்ள இருக்கும் போது நம்ம நினைச்சுப்போம், இதுதாண்டா நம்ம ராஜ்யம், வேற எதுவுமே கிடையாது. நம்ம இந்த உலகத்துல இப்படிதான் பாடுபட்டுன்னு போனோம், நம்ம இந்த உலகத்துல இப்படிதான் கஷ்டப்படணும் போல, எல்லாரும் இப்படிதானே கஷ்டப்படுறாங்க, நம்மளும் இப்படிதான் இருக்கணும் போல அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குள்ளவே சிந்தனைகளை கொடுத்து ஒரு அடிமதனத்துக்குள்ள, இருட்டான இடத்துல அடிமதனத்துக்குள்ள இருப்போம். நம்ம நிறைய பாக்குறோம்ல, எப்படி அதிகாரத்துக்குள்ள இருக்கும் போது, இருளான ராஜ்யத்துக்குள்ள இருக்கும் போது, அதிகாரத்துக்குள்ள இருக்கும் போது நம்ம செய்யறதுதான் கரெக்ட், நம்ம யோசிக்கிறது தான் ரைட்டு, நம்ம பேசுறது தான் ரைட்டு, நம்ம என்ன செய்யறோமோ அது ரைட்டு. ஏன்னாக்கா சாத்தான் நம்மள சூப்பரா அழகா அப்படியே ஒரு ஒரு கவர் போட்டு நம்மளை பத்திரப்பத்தி அந்த இருட்டான ராஜ்யத்துக்குள்ள வச்சிருப்போம். நல்லா புரிஞ்சுக்கங்க. சோ எப்பெல்லாம் இதை நான் எதுக்கு உங்களுக்கு காட்டி கொடுக்கறேன்னா, அந்த முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். இதெல்லாம் நமக்குள்ள இருந்தது. பாவ வாழ்க்கை இருந்தது, அறியாமை இருந்தது, அதிகாரமா இருளின் அதிகாரத்துக்குள்ள நம்ம இருந்துட்டு இருந்தோம். சோ இதெல்லாம் நான் எதுக்காக காட்டி கொடுத்தேன்னா, இப்படிப்பட்ட வாழ்க்கை திரும்ப நம்மளை தேடிக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த மாதிரி வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் இயேசு சுவாமி, இந்த இருட்டுக்குள்ள நான் போகக்கூடாது சொல்லி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் வேலை செய்யணும். ஐயோ, நான் அதுல இருந்து தானே வெளியில வந்தேன், நான் வெளிச்சத்துல இருக்கிறேன்னு, இது எனக்கு ஒத்து வராது, இந்த இருட்டு எனக்கு ஒத்து வராது, இந்த இருட்டுக்குள்ள நான் போக முடியாது, இந்த பொய்யான ஒரு இருட்டுக்குள்ள நான் வாழ முடியாது. ஒரு இருட்டான வாழ்க்கையில இருக்கிறவங்க கூட நம்ம வாழ முடியாது. உண்மையான விசுவாசிகள், ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் கண்டிப்பாக இருட்டான இடங்களிலும் இருட்டானவர்களோடும் கண்டிப்பா நம்ம இசைந்து போக முடியாது. அவங்க ஆண்டவரை அறியல, ஆனாலும் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணணும், இந்த ராஜ்யத்துக்குள்ள, இருட்டான ராஜ்யத்துக்குள்ள இருந்து நம்ம வெளியே வந்திருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சோ எங்க சமாதானம் இல்லையோ, எங்க இருள் இருக்குதோ, எங்க ஆண்டவருடைய சித்தம் இல்லையோ, எங்க சண்டை இருக்குதோ, எங்க குழப்பம் இருக்குதோ, எங்க சந்தோஷம் இல்லாமல் இருக்குதோ, அங்கெல்லாம் இருட்டு இருக்குது. சோ அதனால்தான் நம்மளுக்கு இருளான வாழ்க்கையில இருக்கும் போது வீட்டுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம், ஒரு பூகம்பம் வெடியும், வீட்டுக்குள்ள பெரிய சண்டைகள் வரும், வீட்டுக்குள்ள வேண்டாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் எழும்போம், வியாதிகள் எழும்போம், ஒண்ணுமே புரியலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும், ஏதோ ஒரு இருட்டு என்னை வந்து பிடிச்சிட்டு இருக்குது, ஏதோ ஒரு இருட்டு என்னை சமாதானம் இல்லாம ஆக்குது, ஏதோ ஒரு இருட்டு எனக்கு சந்தோஷத்தை தராம இருக்குது, ஏதோ ஒரு பொய்யான காரியம் என்னை தாக்கிக்கிட்டே இருக்குது, ஏதோ ஆண்டவருடைய சித்தம் இல்லாத காரியம் என்னை தாக்கிக்கிட்டே இருக்குது. இந்த இருட்டுல இருந்து, இந்த இருளான ராஜ்யத்துல இருந்து, அதிகாரத்துல இருந்து, அந்த அடிமதனத்துல இருந்து நான் கண்டிப்பா வெளியே வந்து ஆகணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பா இதை புரிந்தவர்கள் உங்களுக்கு இது நல்லாவே தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்ட்டு இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி தருது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு தற்போதைய நிலைமை, இந்த முற்காலத்துல அந்த வாஸ்தல்ல, முற்காலத்துல நீங்கள் அந்தகாரத்துல இருந்தீர்கள் விவரிச்சு சொன்னேன். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தற்போதைய நிலைமையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த ஒளி நம்ம கிட்ட வந்த யோவான்ல வாஸ்தம் பார்த்தீங்களா, 5வது வசனத்துல, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி வந்த உடனே அந்த சாயம், இருளான சாயம் கூட படாது.
அந்த இருளான சாயம் கூட நம்ம மேல படாது. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்கிற தேவனா இருக்கிற. நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு முதலாவது நமக்கு நடக்கிறது என்னன்னாக்கா, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய மறுபிறப்பு நடக்கிறது. ஒரு நியூ லைஃப் நமக்கு கிடைக்கிறது, மறுபிறப்பு. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில வந்த உடனே வாழ்க்கையில இருந்த இருள ஆட்டோமேட்டிக்கா அது நீங்கிடும். நான் எப்பவுமே பிரச்சனையா இருக்கிறவங்களுக்கு எனக்கு ஃபோன் பண்ணும் போது, என்கிட்ட அவங்க பேசும்போது, இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு குழப்பமா இருக்குது, இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிற சொல்லும் போதெல்லாம் நான் முதலாவது சொல்ற ஒரு காரியமே, ஆண்டவர்கிட்ட வந்துருங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துருங்க. இயேசு கிறிஸ்துவ நீங்க ஏற்றுக்கொள்றீங்கனாக்கா, ஆண்டவரை நம்ம பற்றிக்கொள்றோம்னாக்கா, கண்டிப்பாக அந்த இருள் அங்கிருந்து போயிடுங்க. சோ அந்த இருளுக்கு அந்த இடத்துல இடமே இருக்காது. நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணிடணும். அந்த முட்டி போட்டு ஜெபிக்கிற நேரத்துல கர்த்தர் நமக்கு ஆவியானவர் நமக்கு உணர்த்துவாரு. நான் என்ன தப்பு செஞ்சேன் ஆண்டவரே, நான் என்ன செஞ்சிருக்கிறேன், எங்க நான் உம்மை விட்டு நான் தூரம் போயிருந்தேன், எனக்கு காட்டுங்க ஆண்டவரை சொல்லி கேட்கும் போது அந்த இருளை நீக்கி போடுகிற தேவன். அது மட்டும் இல்ல, முக்கியமாக ஒரு மறுபிறப்பு, ஒரு நியூ பார்ன், ஒரு நியூ லைஃப் நமக்குள்ள வருகிறது. இரண்டாவது காரியம், ஒரு புதிய அடையாளத்தை கர்த்தர் தராரு. இருள் போன உடனே நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற காரியங்கள் என்னன்னாக்கா, ஒரு புதிய அடையாளம், நியூ ஐடென்டிபிகேஷன், நியூ ஐடென்டிட்டி கர்த்தர் தராரு. சோ நாம் வெளிச்சத்தை பார்த்தவர்கள் மட்டுமல்ல, கர்த்தருக்குள் வெளிச்சமாய் மாற்றப்படுவார்கள். கர்த்தருக்குள்ள அவங்க வெளிச்சமாக மாற்றப்படுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம ஆண்டவருக்குள்ள வரும்போது, நம்மளுக்குள்ள ஒரு வெளிச்சம் வரும்போது, நம்மளை பிரகாசிப்பிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. நம்மள பிரகாசமா வச்சுக்கிட்டே இருப்பாரு, நம்மள சந்தோஷமா வச்சுக்கிட்டே இருப்பாரு, சமாதானமா வச்சுக்கிட்டே இருப்பாரு. இந்த உலகத்துல எதுவுமே சந்தோஷத்தை சமாதானத்தை தராது தெரியுமா? எல்லாம் ஃபார் ஃபியூ மினிட்ஸ், எல்லாமே டெம்பரவரி. உலகம் தருகிற சந்தோஷம் சமாதானம் எல்லாமே டெம்பரவரி. நல்லா புரிஞ்சுக்கங்க. உலகத்துல போயிட்டு நான் இதுல சேர்ந்த நான் சந்தோஷமா இருப்பேன், அதுல சேர்ந்த நான் சந்தோஷமா இருப்பேன், இவங்களை கட்டிக்கினாக்கா நான் சந்தோஷமா இருப்பேன், அவங்களோடு கூட நான் இருக்கிறேனாக்கா சந்தோஷமா இருப்பேன், எனக்கு பணம் வந்துட்டா சந்தோஷமா இல்லைங்க. எல்லாமே டெம்பரவரிங்க. வெளிச்சம் மட்டும் உங்களிடத்துல வந்தா மட்டும்தான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். மூன்றாவது காரியம் பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்தோன்னே மறுபிறப்பு. ரெண்டாவது, அவரு நம்மளுக்கு ஒரு நியூ லைஃப் தராரு, அதாவது நம்மளுக்கு ஆண்டவர் தராரு. ரெண்டாவது காரியம் நியூ ஐடென்டிபிகேஷன். மூணாவது காரியம் சுபாவ மாற்றங்கள். கண்டிப்பா அந்த இருள், நம்ம கிட்ட இருந்த இருள் நீங்கின உடனே, ஒளி வந்த உடனே சுபாவத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதுல பாத்தீங்கன்னாக்கா 9வது வசனத்துல, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அந்த ஆவியின் கனி நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அது வந்துருது. நம்ம எங்கேயுமே காசை கொடுத்து வாங்குறது இல்ல. ஆவியின் கனியை காசை கொடுத்து வாங்குறது இல்ல, யார்ட்டையும் போயிட்டு கேட்டு நம்ம வாங்குறது இல்ல. அது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா நம்ம சுபாவம், ஐயோ நான் இப்படி எல்லாம் செஞ்சேன்னு, ஐயோ நான் இப்படி எல்லாம் கோவப்பட்டேன்னு, ஐயோ நான் இப்படி எல்லாம் கெட்ட வார்த்தை பேசினேன்னு, ஐயோ நான் இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தேன்னு, ஐயோ நான் என்னத்துக்கு இப்படி எல்லாம் இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த மாற்றங்கள் நமக்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெளிச்சம் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அந்த வெளிச்சத்தை நம்ம பத்திரப்படுத்திக்கணும். அந்த வெளிச்சம் இருந்து ஒரு நிமிஷம் நம்ம வீட்டுக்குள்ள கரண்ட் போயிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்குதுல்ல. ஒரு நிமிஷம் ஐயோ எல்லாமே ஐயோ அப்படின்ட்டு ஒரு குரல் கொடுப்போம்ல. அதேதான் வாழ்க்கையில நமக்கு இருள் வரும்போது நம்ம எப்படி குரல் கொடுக்கணும்னா, ஐயோ இப்படி வந்துருச்சு வாழ்க்கையில, நான் இப்படி கஷ்டப்படுறேனே, எதுக்காக கஷ்டப்படுறேன், என்னத்துக்காக என்ன தேடி, எந்த இருள் எனக்கு தேடிக்கிட்டு வந்துச்சு, எதற்காக வந்துச்சு? மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அழுத்தம் இருந்துட்டே இருக்கும். திடீர்னு நம்மள அறியாம நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்போம், நல்லா பைபிள் வாசிட்டு வந்திருப்போம். ஆனாலும் ஏதோ ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு இருளை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத காரியத்தை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது, வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது, ஆண்டவரே உங்க ஒளியை எனக்கு கொடுங்க, அவருடைய ஒளி நம்ம மேல வீசுதுனாக்கா நம்ம தெளிவாக இருப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இந்த சுபாவ மாற்றங்கள் வாழ்க்கையில இருந்த இருளை, அதாவது அந்த ஒளிய, அந்த இருளை இயல்பாகவே மாற்றிவிட்டு ஒரு ஒளி நமக்குள்ள இயல்பாகவே வருகிறது. நம்முடைய குணங்கள், செயல்கள் தானாகவே மாற்றப்படுகிறது. அந்த ஆவியின் கனிகள் நமக்குள்ள வந்தது. 3வது டாபிக்ல பாத்தீங்கன்னாக்கா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடப்பது எப்படி இந்த உலகத்துல. நம்ம எப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்க முடியும்? கண்டிப்பாக பைபிள் இருக்கணும், நம்ம கையில வேதம் இருக்கணும், நம்ம வேதத்தை வாசிக்கிறவளா இருக்கணும், தினமும் ஜெபிக்கிறவளா இருக்கணும். அதுல ஒன்றாவது காரியம் நற்செயல்கள், கிரியைகள். நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம பேசுற வார்த்தைகள் எல்லாமே பரலோகத்தின் அன்பினால, ஆண்டவருடைய அன்பினால நிறைந்ததாக இருக்கணும்.
எல்லாமே ஆண்டவரே, நான் பேசுற வார்த்தைகள் ஆண்டவரே, வீணான வார்த்தைகள் என் வாயில பேசக்கூடாது. வேண்டாம், அந்த வீணான வார்த்தைகளை கொண்டு வராதீங்க ஏசப்பா, அது இருள் எனக்கு தந்துரும். அதனால அந்த வார்த்தைகள் எனக்கு வேண்டாம் ஆண்டவர் சொல்லும் போது, ஒரு அன்பான வார்த்தைகள் பரலோகத்தின் பிதா மகிமைப்படும்படியாக நம்முடைய செயல்களும் நம்முடைய சொற்களும் அப்படி இருக்கும் போது, இருள் நம்ம கிட்ட இல்லைன்றது கன்ஃபார்ம். நம்ம கிட்ட இருள் இல்லை. சிலர்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே சுடுன்னு இருப்பாங்க, எப்பவுமே கோபமாவே இருப்பாங்க, எப்போ பாரு எதனா ஒரு பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வாயை திறந்தா எதனா ஒரு பிரச்சனை தான். ஒருத்தர்கிட்ட நம்ம போய் பார்க்க போறோம், ஒருத்தரை போய் பேச போறோம்னாக்கா இவங்க இதைதான் பேசுவாங்க, இதைதான் சொல்லுவாங்க, நமக்கு தெரியும். ஏன்னாக்கா இருள்லயே அவங்க என்கரேஜா இருக்கிறாங்க, அந்த இருட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த இருட்டுக்குள்ளேயே அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஆண்டோடைய வெளிச்சத்துக்கு அவங்க இடம் கொடுக்காம இருக்கிறாங்க. ஓகேவா? சோ நம்மளுடைய நற்செயல்கள், கிரியைகள் எப்பொழுதுமே அது நமக்கு ஒரு பெரிய மாறுதலை தருவதாக இருக்க வேண்டும். 2வது காரியம், இருளின் செயல்களுக்கு கிரியைகளுக்கு உடன்படக்கூடாது. 11வது வசனம், யோவான் எபேசியர் 5வது அதிகாரம் 11வது வசனத்துல, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளணும். அந்த கனியற்ற எதெல்லாம் கனியற்றதோ அதுக்கு நம்ம உடன்படக்கூடாது. உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதுக்கு மட்டும் உடன்படுங்க. இந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோம்னாக்கா கண்டிப்பா அந்த ஒளி நம்மளை விட்டு போகாது. நம்ம உடன்படவே முடியாது. அந்த கெட்ட காரியங்களுக்கு நான் உடன்பட முடியாது. அப்படித்தான் நம்ம பேசணும். சோ சிலர்லாம் எல்லாமே ஓகே ஜால்ரா அடிப்பாங்க, என்ன ஃபுல்லா ஜால்ரா கேஸா இருப்பாங்க. இதுக்கும் ஓகே பண்ணிப்பாங்க, அதுக்கும் ஓகே பண்ணிப்பாங்க. ஆண்டவர் அதை மன்னிச்சுடுவாருன்னு சொல்லிட்டுவாங்க, ஆண்டவர் ஓகே சொல்லுவாங்க. இவங்களே பதில் கொடுத்துப்பாங்க. அப்படி கிடையாது. எதெல்லாம் நமக்கு சட்டங்களாக இருக்கிறதோ, எதெல்லாம் நமக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய ஜீவியத்தை கனியற்றதாக இருக்கிறதோ அது நமக்கு கிடையாது. அங்க நல்லா தெளிவா போட்டுக்குது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். அதாவது எந்த ஒரு காரியங்களுக்கோ, அதாவது வெட்கக்கேடான காரியங்களுக்கு அந்தகார செயல்களை விட்டு நம்ம விலகணும். கண்டிப்பா விலகணும். எதெல்லாம் எனக்கு இல்ல அதெல்லாம் விட்டு விலகுங்க. ஆமா, நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனா பெருசா என்ன பண்ணுவாங்க, பைபிளை தூக்கிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க எல்லாம். ஆனா அந்தகார செயல்கள், கனியற்ற செயல்கள் எவ்வளவு இருக்குது தெரியுமா? அந்த கனியற்ற செயல்கள் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் செயல்பட முடியல சில காரியங்களில. பைபிள் எனக்கு இந்த வசனம் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்னும் அழகான ஒரு வசனம் பாருங்க, யோசுவால இருக்கும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த மாதிரி ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்ம வாழும் போது அநேகருக்கு நம்ம பிரயோஜனமாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கும். எல்லாமே சூப்பரா போகும். சோ இருளிலே நடக்கிற செயல்களுக்கு கிரியைகளுக்கும் நம்ம உடன்படக்கூடாது. கனியற்ற வாழ்க்கை, எதெல்லாம் கனியற்ற வாழ்க்கையோ அதெல்லாம் உடன்படவே கூடாது. நான் மாத்திடுவேன், நான் மாத்தி போட்டுருவேன், நான் இதை மாத்தி எடுத்துப்பேன், இதை மாத்தி நான் எனக்கு வச்சுப்பேன், இதெல்லாம் கதையே கிடையாதுங்க. கதையே கிடையாது. கனியற்ற வாழ்க்கை, எதெல்லாம் கனியற்ற வாழ்க்கையோ தூக்கி கடாசுங்க. வேலை தேவை கிடையாது. அதெல்லாம் ஆண்டவர் அதை விரும்பல. அதை சோ 4வது காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, வெளிச்சத்தின் பிள்ளைகளை நம்ம நடக்கும் போது 4வது காரியம் என்ன எடுப்பதுன்னா, ஞானமாய் நடந்து கொள்ளுதல். 15வது வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 15வது வசனத்துல, ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவங்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சோ நம்ம எப்படி நடக்கணுமா, ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமா நடக்கணும். கைக்கு வந்ததெல்லாம் நம்ம எடுத்து போட்டுக்க முடியாது. நம்மளுக்கு எட்டுனதெல்லாம் நமக்கு நினைச்சுக்க முடியாது. ஆண்டுடைய சித்தம் அதுல இருக்குதா, ஆண்டுடைய திட்டம் நம்ம இருக்குதா? நிறைய பேருக்கு அது புரியவதே இல்லை. நான் ஜெபிக்கிறேனாக்கா கர்த்தர் நான் என்ன நினைக்கிறேனோ அதை கர்த்தர் செஞ்சிருவாருன்னு நினைப்பு நிறைய பேருக்கு. நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஊழியம் செய்யறேன், நான் உண்மையா இருக்கிறேன், அதனால நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் நினைப்பேன், நான் செய்வேன். அது கிடையாது. ஞானம் அது கிடையாது. ஞானம் எதுனாக்கா, கர்த்தரே உனக்கு கொண்டு வந்து தருவார். எல்லாத்தையும் கர்த்தரே உனக்கு ஓபன் பண்ணி கொடுப்பாரு. கர்த்தரே வழி திறந்து கொடுப்பாரு. கர்த்தரே எல்லாவற்றையும் செய்கிற தேவன். நம்மளுடைய ஆசைகளை அதுல போடும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் தெளிவாக நமக்கு செய்கிற தேவனா இருக்கிறார். மாத்திக்காதீங்க, இந்த ஞானம் ரொம்ப முக்கியம். ஞானமாய் நடந்து கொள்ளுதல். 16வது வசனமும் நான் வாசித்தேன். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. சோ இந்த இடத்துல ஆண்டவரு, நாங்க ஞானமா நடந்து கொள்ள எங்களுக்கு புத்திய கொடுங்க. ஞானமா
சின்ன சின்ன ஞானங்கள் ரொம்ப தேவைங்க. சின்ன சின்ன ஞானங்கள். வீட்டுக்குள்ள ஜெபங்கள் பண்றது, குடும்ப ஜெபங்கள் பண்றது, வேதம் வாசிக்கிறது, பைபிள் ஜெபிக்கிறது, ஆண்டவருக்குள்ள வல்லமையா நடக்கிறது, ஊழியத்துக்கு போறது, ஊழியத்தின் காரியங்களை செய்கிறது, எல்லாமே ஞானமாய் நடக்கிற காரியங்கள். இந்த ஞானமாய் நம்ம நடக்கலனாக்கா பேச்சுல ஆண்டவருக்குள்ள ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேரு நான் வித்தியாசத்தை பார்த்திருக்கேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு முன்ன எப்படி இருந்தாங்களோ அந்த பேச்செல்லாம் இருக்காது. எனக்கே நான் சொல்லுவேன். இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்லா வாழும் போது பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவருக்காக வாழும் போது ஞானமா பேசுவாங்க, ஞானமா எல்லாத்தையும் செயல்படுவாங்க, ஞானமா எல்லாத்தையும் செய்வாங்க. ஆச்சரியமா இருக்கும். யாரு மாத்தனா? அந்த ஞானத்தை யாரு கொடுத்தா? அந்த ஞானத்தை கடையில போய் வாங்கினாங்களா? இல்ல அந்த ஞானத்தை சர்ச்சில் போய் காசு கொடுத்து வாங்கினாங்களா? ஊழியக்கார்ட்ட காசு இல்ல. ஆண்டவர் மட்டும்தான் அந்த ஞானத்தை தர முடியும். வேற யாராலையும் அந்த ஞானத்தை தர முடியாது. சோ எனக்கு எல்லாமே தெரியும் நம்ம இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாமே தெரியும், இதை தெரியும், அதை தெரியும். ஆவிக்குரிய பெருமையும் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல ஆவிக்குரிய பெருமையை கர்த்தர் கேட்கல. அது ஞானமா நடப்பதே கிடையாது. ஆண்டவரே, நான் பாவிதான் ஆண்டவரே, பாவிலும் பாவி பிரதான பாவின்னு சொல்றாரு பவுல் அடிகளார். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே ஆண்டவரே, நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்ன ஞானமா செயல்படுத்துங்க. நான் பேசுறது ஏதோ ஒண்ணு அங்க இருக்கிறவங்களுக்கு பிரயோஜனப்படட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கணும். சோ அந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டு போகும்போது கர்த்தர் ஒவ்வொரு இடத்துலயுமே ஞானத்தின் ஒளியை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணுவார். அந்த ஞானம் விசேஷித்தமானது. நான் எப்பவுமே அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். அந்த ஞானத்தோடு நம்ம நடக்கணும். ஆண்டவரை கணவன் மனைவிக்குள்ள ஞானத்தோடு பேசுங்க, பிள்ளைகள் மத்தியில ஞானத்தோடு செயல்படுங்க, வீட்டுக்குள்ள ஞானத்தோடு செயல்படுங்க. ஒரு ஞானம் இல்லாம நம்ம செயல்படுகிறோம்னாக்கா அதே தான் பிள்ளைகளும் செய்வாங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே இது செய்வது நான் ரைட்டா, இப்படி செய்வது ரைட்டா, ஞானத்தோடு செயல்படும் போது கண்டிப்பாக கர்த்தர் உதவி செய்வார். நீங்க ரீசெண்டா நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, அந்த வாலிப தம்பி ஐபோனுக்காக அவன் இஎம்ஐ கட்டணுமா, இஎம்ஐ கட்டி வாங்க சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்கறான். ஒரு நாள் ஃபுல்லாவே அங்க நின்றுட்டு இருக்கிறான். கடைசியில அவங்க அப்பா அவனை காப்பாத்த கையை கொடுக்குறாரு. அவங்க அப்பாவையும் இழுத்து சேர்த்து மலையில இருந்து குதிச்சுட்டான். அதை பார்த்து அவங்க அம்மாவும் போய் குதிச்சு செத்துட்டாங்க. இந்த நியூஸ் 2 நாளா நம்மளுடைய இதுல யூடியூப்ல எல்லாம் போய்கிட்டே இருக்குது. எப்படி இது நடந்தது? இது ஒரு ஞானமா? இங்கதான் கர்த்தர் நம்மள சொல்றாரு, நீ ஞானமா உன் பிள்ளைகளை வளர்க்கணும், உன் ஞானமா உன் குடும்பத்துல நீ செயல்படணும். நீ ஞானமா இருந்தாதான் புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். ரொம்ப அழகான வசனம் இல்ல? எப்படி பாருங்களேன், எப்படி அந்த ஞானம் ரொம்ப முக்கியங்க. அந்த ஞானம் இல்லைனாக்கா புத்தி உள்ள ஸ்திரீயாவோ நம்ம இருக்கவே முடியாது. சோ அந்த ஞானத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏசப்பா, இந்த ஞானத்தை நான் எப்படி பேசணும்? எனக்கு பேச தெரியாது. எனக்கெல்லாம் உண்மையாவே பேசவே தெரியாது. நான் பேசினாலும் சின்ன வயசுல நீ வாய மூடுன்னு சொல்லிடுவாங்க, நீ வாயை திறக்காதன்னு சொல்லுவாங்க. எனக்கு பேசவே தெரியாது. ரொம்ப யோசிப்பேன். ஆனா ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு உண்மையாகவே இது மாதிரி ஸ்கிரிப்ட் இல்லாம பேசுவேன். ஏதாவது ஆண்டவருடைய ஞானத்தாலதான் நான் பேசுவேன். இதெல்லாமே அதை நான் நல்லாவே எனக்கு தெரியும். அந்த ஆண்டவருடைய ஞானம் தான் இதை பேச வச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிரியமானவர்களே, ஞானம் என்பது, ஆவிக்குரிய ஞானம் என்பது நம்மளை சகலத்தையும் செய்ய வைக்கும், சகலத்தையும் அனுபவிக்கும், சகலத்தையும் பேச வைக்கும். ரொம்ப முக்கியமானதை மட்டும் தான் நம்ம பேசுவோம். சோ இந்த ஞானம் ஒருத்தருக்குள்ள எப்படி செயல்படுது? உங்க ஞானத்தை மற்றவங்க பார்க்கணும். அதனால்தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்துடைய ஞானத்தை தானியேலுடைய ஞானத்தையும் அங்க ராஜாக்கள் பார்க்கறாங்க, அவங்களை உயர்த்தி வைக்கிறாங்க. சோ நமக்குள்ள இருக்கிற ஞானம் சும்மா சைல்டிஷா பேசிக்கிட்டு, சும்மா கதை விட்டுக்கிட்டு, சும்மா நான் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு, இந்த டைம் பாஸ் பண்றதெல்லாம் பேச தெரியாது தெரியுமா ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு? சும்மாலாம் பேச முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க அந்த இடத்துல இருக்கிறாங்கனாக்கா அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல இருக்கிறதான் பேசுவாங்க. சும்மா நான் வாழை மரம் வெட்டினேன், இது மாமரம் வெட்டி போட்டேன், நான் வீடு பெருக்கி விட்டேன், நான் அவ்வளவு தூரம் நடந்துட்டு வந்தேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்த கோயிலெல்லாம் பேச தெரியாது. சோ ஆண்டவருடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணு ஊழியத்தை பத்தி பேசுவாங்க, இல்லைன்னா அவங்க வேதத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இததான் நடக்கும். வேண்டாம். சோ வீட்டுக்குள்ள முக்கியமாக ஞானத்தை வளருங்க. பிள்ளைகளுக்கு மத்தியில ஞானத்தை வளருங்க. பிள்ளைகளுக்கு மத்தியில டிஸ்கஷன் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு அந்த வேதத்தை சொல்லி கொடுக்கும் போதே அந்த ஞானம் அவங்களுக்குள்ள போகும். இந்த மாதிரி ஐபோனுக்காக போயிட்டு தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. பிரியமானவர்களே, சும்மா குடிச்சிட்டு ரோட்ல ஆடிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால நாம செய்ய வேண்டிய கடமை, அவங்களுக்கு வேண்டிய பரலோக ஞானத்தை கண்டிப்பா நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பரலோக ஞானத்தை கொடுக்கும் போது, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு பரலோக ஞானத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே சொல்லும் போது, அந்த ஞானத்தால் நம்மளை கர்த்தர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். 4வது காரியம் பாத்தீங்கன்னாக்கா, ஒளியை வெளிப்படுத்துதல். நாம் இருக்கும் இடம், வேலை செய்கிற இடத்துல, நம்ம எங்கெல்லாம் இருக்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் நம் மூலமாக ஒரு ஒளியை வெளிப்படுத்துவார்.
நான் நிறைய குடும்பங்கள்ல நான் ஜெபிக்க போனது உண்டு. நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் பாஸ்டரும் போவோம். அப்போ ஜெபம் பண்ணி வந்துட்டு அவங்க அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க. என்னன்னாக்கா, "ரொம்ப தேங்க்ஸ்மா, வீட்டுக்கு வந்துட்டு போனீங்க. வீட்டுக்கு வந்துட்டு போனோனே வீடு பிரகாசமா ஆயிடுச்சு." அந்த வார்த்தைலாம் நிறைய பேர்ட்ட நான் கேட்டிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அதை நான் நினைக்கும் போதே ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லுவேன். இன்னைக்கு காலையில கர்த்தர் என்னை எப்படி சர்ப்ரைஸ் பண்ணாருன்னா, ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணாரு. பயங்கரமா சர்ப்ரைஸ். நேத்து ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்ட்ட. ஆண்டவரே, ரொம்ப போர் அடிக்குது, எதனா ஒண்ணு சும்மா சர்ப்ரைஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு பண்ணா, காலையில ஒரு மெசேஜ் வருது எனக்கு வாட்ஸ்அப்ல. ஐ வாண்ட் டு டாக் டு யூ. நீங்க என்னுடைய கனவுல வந்தீங்க. நான் வந்து ஏதோ ஃபேக் காலா இருக்கும், வேணாம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இங்க ஏசி ரிப்பேரும் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க உங்ககிட்ட நான் பேசணும்னு அப்படி சொன்னாங்க. உங்களை என் கனவுல பார்த்தேன். இது என்னடா அது, என்னைய போய் கனவுல பார்த்துக்கிறாங்களே அப்படிலாம் பார்த்தோன்னே மெசேஜ் அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். உடனே என்னுடைய போட்டோவை தூக்கி போட்டாங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புனாங்க. இதே ஃபேஸ் தான் நான் பார்த்தேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது. ஒருவேளை இப்போ அவங்க பார்த்துட்டே இருக்கலாம் இந்த சேனல்ல கூட இந்த நேரத்துல, ஏன்னா அவங்களுக்கு நான் அனுப்பி வச்சிருக்கிறேன். ஸோ ஆனா பாத்தீங்கன்னாக்கா, அவங்க அவங்க வந்து அந்த ட்ரீமை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களை கனவுல பார்த்தேன், அந்த ட்ரீமை நான் எக்ஸ்பிளைன் பண்ண உங்கள்கிட்ட, ப்ளீஸ் கிவ் மீ டைம்னு கேட்டாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு, அப்போ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு ஓகே கால் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணி இமீடியட்டா கால் வந்துச்சு. இமீடியட்டா கால் வந்தோடனே அவங்க கனவுல பாத்தீங்கன்னாக்கா, அவங்க 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 கொஞ்ச நாளா ஒரு வாரமாவும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஆண்டவரே, என்னை வழி நடத்த எனக்காக ஜெபிக்க ஒருத்தரை காட்டுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போ யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன், யார்கிட்ட ப்ரேயர் பண்ணிப்பேன், எனக்கு ஒரு ப்ரேயர் பார்ட்னரா ஒரு தாயா வேணும் இயேசு சுவாமி அப்படின்னு கேட்டாங்களாம். உண்மையாவே அவங்க வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நான் இன்ஸ்டாகிராம்ல டெய்லி பார்ப்பேன், ஆனா உங்க ஃபேஸே வந்ததே கிடையாது. ஆனா என் கனவுல யாரு இது, யாரு இது, யாரு ஆண்டவரை காட்டினீங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஆண்டவர்கிட்ட. 2 நாளா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அது யார் ஆண்டவரே? கனவு அவ்வளோ பெருசா அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க இன்ஸ்டாகிராம்ல பாக்குறாங்களாம், என் ஃபேஸ் கரெக்டா அன்னைக்கு அன்னைக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜெபிக்கலாம் வாங்க இந்த சேனலை பாக்குறாங்க. அதுல என் ஃபேஸை பாக்குறாங்க. அந்த ஃபேஸும் அவங்க கனவுல பார்த்த ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்குது. எனக்கு அதை அனுப்பி வச்சிருக்கிறாங்க அந்த போட்டோவை. ஸோ அனுப்பிட்டு என்னன்னாக்கா, அவங்கள யாரோ ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஒரு கல்யாணத்துக்கு கூட்டு ஒரு பெரிய வெட்டிங்கா, பெரிய ரிச் பீப்புளுடைய வெட்டிங்கா அங்க கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா நான் இருக்கிறேன். என்னை வந்து ஒரு பெரிய விஐபி மாதிரி அங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த பெரிய வெட்டிங்ல. அப்புறம் நான் வந்து தனியா ரூம் போயிட்டேன். இவங்க யார்கிட்ட, இது நான் ரொம்ப லாங் ஸ்டோரி ஷார்ட்டா சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க கேட்கறாங்களாம், யார்கிட்ட, அவங்க எங்கன்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் வந்து என்ன ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. நான் வந்து பைபிளை வச்சுக்கிட்டு ஏதோ எழுதிட்டு இருக்கிறேன், ஏதோ பேசிட்டு இருக்கிறேன்னா, ஏதோ நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ அவங்க கேட்டாங்களாம், அம்மா நான் உங்கள்கிட்ட பேசலாமா? தாராளமா வாமா பேசுமான்னு நான் சொல்றேன்னா சொல்லிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்க கேட்கறாங்களாம். நான் யூஸ்வலா நிறைய எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்கள்ட்ட இந்த வார்த்தையை நான் எப்பவுமே சொல்லுவேன். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், நீங்க என்ன என் கூட இருங்க, நான் சொல்றத செய்யுங்க, என் கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வார்த்தைகள்லாம் அப்படியே பேசுறேன் நான். ஆனா அங்க அங்க பார்க்கும்போது ஒரு ஏஞ்சல் மாதிரி என்னை பார்த்துருக்குறாங்க. ஒரு ஒரு ஒயிட் ட்ரெஸ்ல, கண்ணில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு வெளிச்சம் இருக்குதான். இதை சொல்லும் போது இதை நான் எழுதி முடிச்சுட்டேன், ஆல்ரெடி இதை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு காலையில என் டிவோஷன்ல. அவங்க சொல்றதுக்கும் இதை நான் எழுதி முடிச்சதுக்கும் பயங்கர லிங்கா இருந்தது. காலையில இருந்தே நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், ஆண்டவரே இவங்களை நான் பார்த்ததே கிடையாது, அவங்களுக்கு என்ன காட்டி கொடுத்துருக்குங்க, அண்ட் வாட் இஸ் த பர்பஸ் ஆண்டவரே? அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றான். அவங்க ஒரு வார்த்தை கேட்டாங்க, அம்மா நான் உங்களை அம்மான்னு தான் கூப்பிட்டேன் அந்த கனவுல, இனிமேல் நீங்க எனக்கு அம்மாவா இருங்க, நான் உங்களை அம்மான்னு கூப்பிட போறேன், எனக்கு சொல்லித்தாங்க. அப்புறம் அவங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கர்த்தர் ஆவியானவர் எப்படி வேலை செய்யறாரு பாருங்க. ஆவியானவர் என்ன எப்படி தேற்றாருன்னா, நீ செய்யற ஜபம், நீ போடுற இந்த ஜெபிக்கலாம் வாங்க இந்த சேனலு, ஏதோ சிலர்லாம் நினைப்பாங்க அது எதை பேசி போட்டு இருக்கிறாங்க அவங்கன்ட்டு. ஆனா அப்படி கிடையாது. யாருக்கோ என் முகத்தை ஆண்டவர் அங்க காட்டி அவங்க ட்ரீம்ல கொண்டு வந்து, பெரிய ஸ்டோரி, இதை நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கிறேன், கொண்டு வந்து காட்டும் போது எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவங்க
அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவர் நினைச்சாருனாக்கா நம்மள ஒளியா வைப்பார் இந்த உலகத்துல. இந்த உலகத்துல யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்ல. நம்ம ஸ்டேஜ் போட்டு நான் ஒளியா இருக்கிறேன்னு காட்டணும்னு அவசியமே இல்ல. ஆண்டவர் தெரியாதவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் காட்டி ஒரு ஒளியா காட்டுறாரு. சோ நான் யார் யாரையோ நினைச்சு பாக்குறேன். இந்த கனவை அவங்க சொன்ன உடனே யோசிப்பை நினைச்சு பாக்குறேன். யோசிப்பு இப்படித்தானே கனவு கண்டிருப்பாரு. யார் யாரையோ நான் நினைச்சு பாக்குறேன். ஆண்டவர் எப்படி மரியாளுக்கு வெளிப்பட்டாரு கனவுல. சோ அவங்க என்கிட்ட கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்கள நான் ரெக்கார்ட் பண்ணி போட சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வாட்ஸ்அப்ல நீங்க என்கிட்ட என்ன பேசுறீங்களோ அதை அப்படியே எனக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சோ நம்ம இருக்கிற இடத்துல நம்ம செய்யற செயல்கள்ல நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது கர்த்தர் நமக்கு ஒளியாக நம்மளை வைப்பார், ஒளியாக வைப்பார். தினசரி வாழ்க்கையில இருளுக்கு சாட்சியா இல்லாமல் இயேசுவுக்கும் உலகத்திற்கும் ஒளியாக நம்ம இருக்க வேண்டும். இருளுக்கு சாட்சியா இருக்கவே கூடாது. நம்ம எந்த இருளுக்கும் நம்ம சாட்சியா இருக்கக்கூடாது. ஒரு வேதனை தர காரியம் அது இருள், ஒரு இருள் தான். இதை புரிஞ்சு ஷார்ட்டா சொல்லிட்டேன். ஒரு வேதனை தரக்கூடிய காரியங்கள் எல்லாமே இருள். சோ அந்த இருள்ல இருந்து நான் எப்படி தப்பிக்கணும்? அந்த இருள்ல இருந்து நான் ஏன் வெளியே வரணும்? அந்த இருள் ஏன் எனக்கு இப்ப இருக்குது? அந்த இருளை காட்டி காட்டி சாத்தான் என்ன அந்த அடிமைத்தனத்துக்குள்ளேயே அவனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே ஏன் வச்சிருக்கிறான்? இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா கண்டிப்பா எந்த பிரச்சனையும், எந்த சூழ்நிலைகளும், எந்த ஒரு காரியமும் நம்மளை அசைக்கவே முடியாது. கண்டிப்பாக யோவான் 8:12 இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ரொம்ப அழகான ஒரு வசனம் பாருங்களேன். யோவான் 8வது அதிகாரத்துல இயேசு ஜனங்களை நோக்கி உலகத்திற்கு நான் ஒளியா வந்திருக்கிறேன், உலகத்திற்கு நான் ஒளியா வந்திருக்கிறேன்றார். பிரியமானவர்களே, நம்ம எல்லாமே இந்த உலகத்துல இயேசுவை பின்பற்றுகிறவங்க எல்லாமே நாமும் அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம மேல அந்த ஒளி இருக்கணும். அந்த ஒளி இல்லைனாக்கா இருளை வச்சு கொண்டாடாதீங்க. இருள் ஜாஸ்தியா வந்துகிட்டே இருக்கும். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜெபிக்கிறதுனால, நம்ம வேதம் வாசிக்கிறதுனால, நம்ம அப்படியே ஜெபம் பண்ணிட்டோம் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், அவ்வளவுதான் நம்ம உலகத்துக்குள்ள இருக்கலாம். அது கிடையாது. அது இருளான வாழ்க்கை, அது மாயமாலமான வாழ்க்கை, அதுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை அது. சோ நம்ம செஞ்ச ஜெபங்கள், நம்ம படிக்கிற வேத வசனங்கள் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். நம்ம உழுந்து ஜெபம் பண்ணிருப்பீங்க, ஆனா கொஞ்சம் கூட அது மேலவே போயிருக்காது. அதுக்கு அது மேல போனோம். ஏன்னாக்கா நம்ம இருளான காரியங்களை செஞ்சுக்கிட்டு, இருளான காரியங்களை பேசிக்கிட்டு, இருளான காரியத்துக்குள்ளேயே நம்ம நடக்கும் போது கண்டிப்பாக அந்த ஒளி நம்ம கிட்ட வராது. அந்த ஒளி வரணும்னாக்கா நம்ம இயேசு நமக்குள்ள இருக்கணும். அவர் ஒளியாக வந்தார் இந்த உலகத்துக்கு. என்னை பின்பற்றுகிறவன், ரொம்ப அழகா இருக்குதுல்ல, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆண்டவரை பின்பற்றுனாக்கா நான் உலகத்திலையும் காலை வச்சுக்கிட்டு இருளிலும் காலை வச்சுக்கிட்டு வாழவே முடியாது. நோ, வைராக்கியமா வாழ்ந்தால் ஒழிய கர்த்தர் அந்த ஒளியை நமக்கு தர முடியாது. அதுலயே 9வது வசனம் 1:9 பாருங்க. 1:9 உலகத்திலே வந்த எந்த மனுஷன் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. நம்மளை பிரகாசிக்க வைக்கிற மெய்யான ஒளி அது. நம்மளுக்கு பாருங்க, ஊழியக்காரர்களுக்கோ அல்லது ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளுக்கோ நம்மளுக்கு வீணான பேனர் கிடையாது, நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, பெருசா போயிட்டு நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அமுக்கிதான் வாசிக்கணும். ஏன்னா அந்த ஒளியை கர்த்தர் உலகத்துல வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி அவர் தான். அவர் நமக்குள்ள இருக்கும் போது, நம்ம அவரை நம்பி வாழும் போது, நம்ம எல்லாத்தையுமே இந்த உலகத்துல நான் ஒளியா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறேன், இருளிலே நடக்க கூடாது. இருள் கிடையாது நமக்கு. இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பிரியமானவர்களே, உங்க குடும்பத்துக்குள்ள அந்த ஒளியை வரவீங்க. உங்களுடைய பண விஷயத்துல அந்த ஒளியை வரவீங்க. உங்க ஃபியூச்சர்ல அந்த ஒளியை வரவீங்க. பிள்ளைகளுக்கு அந்த ஒளியை தயவு செய்து காட்டி கொடுங்க, தயவு செய்து காட்டி கொடுங்க. அந்த பையன் பாருங்க, ஒரு ஐபோனுக்காக உயிரே போயிடுச்சு, 3 உயிர் போயிடுச்சு. ஐயோ, ரொம்ப வேதனையா இருக்குது நினைக்கும் போது. அந்த 2 பொண்ணுங்க குடிச்சுக்கிட்டு ரோட்ல ஆடிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு ஐயோ ஏசப்பா ரொம்ப வலிக்குது எனக்கு, உடம்பு அப்படியே நெஞ்செல்லாம் ஒரு வலி ஆரம்பிச்சிருச்சு. ஏன் ஆண்டவரே இவங்களுக்கு இப்படி ஏன் சாத்தா இவங்களை கொண்டு போய் ரோட்ல சாத்தாவுடைய ஒளி பாத்தீங்களா, ரோட்ல கொண்டு போய் நிறுத்திடுவான். சண்டைகளை ரோட்ல கொண்டு போய் நிறுத்துவான். அதனாலதான் பாத்துக்கிறீங்களா, ரோட்ல எத்தனை சண்டை நடக்கும்ட்டு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா போவாங்க, திடீர்னு சண்டை போடுவாங்க, ரோட்ல கொண்டு போய் நிறுத்துவான் சாத்தானுக்கு எல்லாமே தெரியும். சாத்தா அவமானப்படுத்துருவேன். சாத்தா நம்மள ஜீவ ஒளியை அடைந்திருப்பதுக்காக நம்மள
கொண்டு போயிட்டு குழப்பத்தை கொடுத்து ரோட்ல நிறுத்துறோம். நிறைய குடும்பங்கள் பாத்தீங்கன்னாக்கா ரோட்ல நின்று சண்டை போடுவாங்க, ரோட்ல நின்று கத்துவாங்க, ரோட்ல நின்று கெட்ட வார்த்தை பேசுவாங்க, ரோட்ல நின்றுகிட்டு எல்லாத்தையும் எல்லாரும் ஊரடியே தெரியும். அதான் சாத்தானுடைய ஒளி. சாத்தான் அவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வச்சிருக்கும் போது நம்மளை கொண்டு போயிட்டு ரோட்ல தான் நிறுத்துவான். அவமானப்படுத்துவதுதான் சாத்தானுடைய வேலை. ஒவ்வொரு அவமானங்களும், ஒவ்வொரு கஷ்டங்களும், ஒவ்வொரு இருளும், ஒவ்வொரு துன்பங்களும் அது நம்மள சாத்தான் ராஜ்யத்துக்குள்ள வச்சு நம்மளை அவமானப்படுத்துறது. சோ இதுல இருந்து நமக்கு விடுதலை வேணும்னாக்கா நிச்சயமாக ஆண்டவரை நோக்கி அந்த ஒளியை நம்ம உபயோகப்படுத்திக்கும் போது நம்முடைய குடும்பத்துல ஒரு ஒளி வரும். பாத்தீங்களா? அந்த குடும்பத்துல அந்த ஒளி இருக்கணும். வீட்டுக்குள்ள நுழையும் போதே உங்க வீடு நல்ல பிரகாசமா இருக்குது, உங்க வீடு வெளிச்சமா இருக்குது, உங்க வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்குதுன்னு சொல்லி மற்றவங்க சொல்லிட்டு போற அளவுக்கு வாழ்ந்து காட்டுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். புதிதாக வந்தவர்கள் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம போகாதீங்க. அநேகருக்கு போய் இந்த ஒளி சேரட்டும். இயேசு என்ற ஒளி அநேகருக்கு போய் யூடியூப் மூலமாக சேருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். நாம் அனைவரும் கண்களை மூடி செபிக்கலாமாங்க.